சுடலை மாட சாமியே தூண்டாத சுடர் விளக்கில் பிறந்திட்ட சூரனே வாழேந்திய சாமியே மாடன் திருப்பாதம் பணிந்து வணங்கிடுவோமே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உன் திருநாமமே இங்கு பல கோடியே அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. भुवनेश्वरी परमेश्वरी जगदीश्वरी अखिलांडेश्वरी पार्वती आनंदी वादंगी पंचाक्षरी वेदारी सुंदरी दुरंधरी आदिश्वरी कौमारी वारागी सामुंडी महिषासुरमर्दिनी उन्नरुगिल वेंगै नंजुडय नागम सीरी वरुम सिम्मम கோரமுக மகிஷம் அம்மா உன்னை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம். எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. உடுக்கை ஒலி ஓசை மணி விளக்கு பூசை மனமுருகித்தாயே உனை வணங்க ஆசை உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. ஸ்ரீதேவி கமலையே விமலையே அமலையே மங்களே சாந்தினி சங்கரி சுமங்கலி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாளி ஸ்ரீ துர்கா நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே वेदांत मगेश्वरी अभिरामी ऊगेश्वरी भूदेश्वरी अखिलेश्वरी वेदरूपिणी वेदेश्वरी शारदे देवेश्वरी वागेश्वरी कराली उमा मगेश्वरी सन्निधिயில் நுழைந்தால் தேகம் சிலு சிலிர்க்கும் அழுத விழி நீரை தாயின் விரல் துடைக்கும் அம்மா திரிசூலினி நீயே ஜெகத்காரணி இங்கு நீ இன்றி நான் இல்லை தாயே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. சூலம் என்னும் வடிவம் மும்மூர்த்திகள் தரிசனம் உரளும் 5 சடையும் பூதங்களின் உருவகம் அம்மா உருவாக்குவாய் பின்பு அழித்தாடுவாய் என்போல் பக்தர்களை காப்பவளும் நீயே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே.
ராஜேஸ்வரி ஜெய தேவி ஜயேஸ்வரி ஜெகன்மோகினி இந்திராட்சி திரிபுரேஸ்வரி புராந்தகி பரிபூரணி பரமேசி ஜகம்பவி குண்டலினி காராணி கருமாரி மகமாயி சிவமணி வீரேஸ்வரி தர்ம சம்வர்த்தினி அழுகையுடன் ஜனனம் இன்று வரை சலனம் தாங்கவில்லை சோகம் சரணம் உந்தன் பாதம் அம்மா என்னை காக்கவே ஒரு கணமாகுமா உடன் வருவாயே உலகாடும் காளி எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே வெள்ளியங்கிரி மேலே அன்று ஒரு நடனம் கலியுகத்தை காக்க இன்று உடன் வரணும் அம்மாழுதேனம்மா உன்னை தொழுதேனம்மா உன் துணையோடுதான் எங்கள் வாழ்க்கை எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே यदीश्वरी सत्येश्वरी बीडेश्वरी जयेश्वरी दत्तेश्वरी धर्मेश्वरी शब्देश्वरी येगेश्वरी येगाक्षरी नादेश्वरी विश्वेश्वरी दीक्षेश्वरी धीरेश्वरी योगेश्वरी वर्णेश्वरी वामेश्वरी कालेश्वरी वीरेश्वरी महाशक्ति कात्यायनी ज्वालामुखी अन्नपूरणी ज्ञानाम्बिके अष्टलक्ष्मी வலது கையில் சூலம் இடது கையில் டமருகம் வேல் சக்கரம் கொடுவாள் கொண்டே அவள் தோன்றுவாள் சிங்கமுதுகின் மேலே அன்னை அவள் தோன்றுவாள் அந்த அன்னைக்கு தான் இன்று பூஜை எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே ஓய்வு என்பது உமக்கில்லை பணி ஓய்வு என்பது உமக்கில்லை ஓய்வு என்பது உமக்கில்லை பணி ஓய்வு என்பது உமக்கில்லை உழைப்பவரே உழைப்பி ஊக்கம் தருபவரே தெய்வமாக்கம் நிறைந்தவரே சத்தியந்தவராத்தவரே சமத்துவமாக்கம் முடியவரே ஓய்வு என்பது உமக்கில்லை பணி ஓய்வு என்பது உமக்கில்லை ஒரு தோட்டத்துல ரோசாப்பு பூத்திருக்கு தமிழனுக்கு தங்க தமிழனுக்கு பச்சை தமிழனுக்கு மாலை கட்டி போட போறோம் வாட்டுக்களி பாட போறோம் தலைவனுக்கு எங்கள் தலைவனுக்கு தங்க தலைவனுக்கு மத்தளம் தாளம் தட்டிடணும் நித்தமும் ஆலஞ்சித்திடணும் முத்து போல் பாட்டு கட்டிடணும் மொத்தமா வாழ்த்து சொல்லிடணும்
இனந்தான் எனக்கு உறவாகும் என்றும் நேர்மை வழியில் நடக்கிற மனந்தான் எனக்கு உயிராகும். ஏழை சனங்க கொடுக்கிற வாழ்க்கை நாளும் மதிப்பேனே. இங்கே ஊழை குடிக்கும் குடும்பங்கள் சிரிச்சா நானும் சிரிப்பேனே. நல்லவை எப்பவும் பிழைக்கணும், நன்மைகள் எப்பவும் தழைக்கணும், நினைச்சதெல்லாம் கைகளிலே கிடைக்கணும். தொட்டது எப்பவும் துலங்கணும், தர்ம சத்தியம் விளங்கணும், விதைச்சதெல்லாம் பூமரமா முளைக்கணும். துணிந்து நின்றால் தடையேது, தோல்வி நமக்கு கிடையாது. தங்கத் தமிழனுக்கு பச்சை தமிழனுக்கு இழந்த முடவருக்கெல்லாம் கால்கள் நாமாவோம். ரெண்டு கைகள் இழந்து தவிப்பவர்க்கெல்லாம் கைகள் நாமாவோம். வார்த்தை இழந்த ஊமையர்க்கெல்லாம் வார்த்தை நாமாவோம். இங்கே பார்வை இழந்த குருடருக்கெல்லாம் பார்வை நாமாவோம். கைவண்டி இழுக்கும் கிழவனும் கலப்பை பிடிக்கும் உழவனும் அவனையின்றி வாழும்படி செய்யணும். கட்சியும் கிச்சையும் எதுக்குடா, கிட்ட வராம ஒதுக்குடா, மனித ஜாதி ஒன்னாகத்தான் சேரணும். நீதி நியாயம் பண்பாடு. உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா. அரஹோயா, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா. அரஹோயா, உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா. அரஹோயா, அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதா எங்கும் இல்லையா. அரஹோயா, அர சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்களை நம்பிட்டா பூமி, பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா. ஐயா, தலை மேல சாப்பாடு கொண்டாரும் கப்பக்கிழங்கு. அம்மம்மா அங்கம்மா, சில போல ஷோக்காக உன்னத்தான் பெற்று போட்டுட்டா உங்கம்மா அங்கம்மா. அட பல வீட்டு பலகாரம் ஒன்னான கூட்டாஞ்சோறுதா இன்னையா பொன்னையா. பல சாதி இது போல ஒன்னான சண்டை வருமா சொல்லையா. நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இதை நமக்கு சொல்லுது மேதினந்தா. நாம் எல்லாம் மேல இருக்கோம், செஞ்ச தாங்காது நாடு முழுதோ. நாம் என்று என்ன நடக்கும்,
நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கோ. அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா. உழைப்பாளி இல்லாத நாடுதா எங்கும் இல்லையா. பணக்காரன் குடியேற பாட்டாளி வீடு கட்டுறான். ஆனாலும் அவனுக்கோர் வீடில்ல யாரு கேட்கிறான். பல பேரு தான் உடுத்த நெசவாளி நூல நெய்யறான். அட ஆனாலும் அவன் உடுத்த வேட்டி இல்ல யாரு கேட்கிறான். ஆதியில் பிறந்த மொழி, அறிவை தந்த மொழி, அழியா வரம் பெற்ற மொழி, அன்பை தருகின்ற மொழி, நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்த்துகின்ற தமிழ் தாய் வாழ்த்தோடு நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென நிகழ்வத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து எங்கு செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஓட்டுநர் அண்ணன் முருகன் அவர்களின் பணி நிறைவேறாதற்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு அலுவலக பொறியாளர் மரியாதைக்குரிய தேவிகா மேடம் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் முருகன் அவர்களுக்கு விழா குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய தேவிகா மேடம் அவர்கள் நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்படுகின்ற மலர் மாலையை அண்ணாத்தே வர அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த வர நட இல்ல உட இல்ல கொல்ல கொல்ல மாசு. தூண்டல புயலுக்கு வேலை இல்ல தாண்டிவா கடமைகள் காத்திருக்கு. தூண்டில திமிங்கலம் மதிப்பதில்லை துணிஞ்சிவா கடவுளை துணை நமக்கு உறுதியுடன் மோது உடனைய கைக்கலாம் உனக்கு என்ன ஏறு வானையும் வளைக்கலாம். அண்ணாத்த பேசுனா அண்ணாத்த பாடுனா அண்ணாத்த ஆடுனா கொண்டாட்ட கொண்டாட்டதா. அண்ணாத்த பேசுனா அண்ணாத்த பாடுனா அண்ணாத்த ஆடுனா கொண்டாட்ட கொண்டாட்டதா. அண்ணாத்த வர அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. அதை கவனம் வைத்து முன்னேறிடு. ஆசை மிகவும் பொல்லாதது அதன் காதை திருகி கரை சேர்ந்துடு.
அழகில் அழகு எது சொல்லவா எதிரிக்கும் இறங்கும் குணம் அல்லவா உயர்ந்த வீரம் எது சொல்லவா சுய தவறுணரும் செயல் அல்லவா நெற்றியில வேணும் நெற்றியில வேணும் மற்றதெல்லாம் எண்ணம் போல தானா வந்து சேரும் இரவு இருக்குது விடியல எடுப்பிடி எதற்கும் நீ அஞ்ச கூடாது கனவுகள் நடந்திடும் அதுவரை வாழ்க்கையில் நொடியும் நீ குஞ்ச கூடாது அண்ணாத்த பேசுனா அண்ணாத்த பாடுனா அண்ணாத்த ஆடுனா கொண்டாட்ட கொண்டாட்டதா அண்ணாத்த பேசுனா அண்ணாத்த பாடுனா. ஆரூர் அண்ணன் முருகன் அவர்களின் பணி நிறைவு விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய தேவிகாமர் அவர்களே, நமது சிஎஸ்ஆர் மரியாதைக்குரிய வடிவேல் அவர்களே, பணியிலிருந்து ஓய்வு பெற்ற சிஎஸ்ஆர் நம்ம பாலகிருஷ்ணன் சார் அவர்களே, சந்திரசேகர் சார் அவர்களே, ஆரூர் அண்ணன் நாகராஜ் அவர்களே, அனைத்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகளே, பணியிலிருந்து ஓய்வு பெற்ற எங்கள் மூத்த அண்ணன்மார்களே, அனைத்து தொழிலாளர் நண்பர்களே, தோழர்களே, அண்ணனை அழைப்பை ஏற்று வருகின்ற உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என இரு கரம் போற்றி வரவேற்கிறேன். ஓய்வு பெறுகின்ற அண்ணன் முருகன் அவர்கள் 1997ஆம் ஆண்டு நமது பணிமனையில் அவரது பணியை தொடங்கி சுமார் 28 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் இன்று நல்ல முறையில் நமது பணிமனையிலேயே ஓய்வு பெறுகிறார். அந்த அண்ணன் அவர்கள் எல்லோரிடத்திலும் சகஜமாக பேசக்கூடியவர், பழகக்கூடியவர், யாரிடமும் கோபப்பட மாட்டார், சண்டை போட மாட்டாரு. அவருக்கும் எனக்கும் உள்ள நட்பு, அவர் நான் அப்ரெண்டிஸ், அண்ணன் அப்பாயின்மெண்ட், அந்த நாள் முதல் இன்று வரையில் எனக்கு அறிமுகமானவர். எவ்வளோ கேள்வி கிண்டல் பண்ணுவார், அவர் மனசுல வைக்க மாட்டாரு. அவருடைய பணி காலங்களில் 3 சம்பவங்கள் நடந்தது. அதை நான் அவரிடம் அடிக்கடி சொல்லுவேன். 3 முறை யமனின் பிடியிலிருந்து தப்பியவர், இனிமேல் ஆயுசு 100 தான் சொல்லுவேன். அது அன்னுடைய அனுமதியோடு அந்த சம்பவங்களை சொல்லுவேன். மோட்டார்ல எவ்வளவு சம்பவங்கள் நடக்கும். அவர் 197 ஒரு படம் ஒரு ரூட் ஓடி இருந்துச்சு. வண்டி அம்பாசத்திலிருந்து சேர்மாதிலிருந்து கிழக்க வருது. பிராஞ்சேரி குளத்து பக்கத்துல வரும்போது ஃப்ரண்ட் மெயின் செகண்ட் உடைஞ்சு வண்டி குளத்துக்குள்ள இறங்கிட்டு வண்டி அப்செட் ஆகிற கண்டிஷன் இருந்தது. ஆனா அப்செட் ஆகல, வண்டிக்கும் ஒண்ணு இல்லாம வண்டி எடுத்துட்டாங்க. அடுத்ததான் ஒரு சம்பவம் 2001 தேர்தல் நேரம். நமக்கு அப்போ லாங் ரூட் சொன்னா ராமேஸ்வரமும் மதுரை தான் உண்டு. நம்ம வண்டி கோயம்புத்தூர் போகணும். அவர் காலையில் ஒரு 4 மணிக்கு இந்த வண்டி கிளம்புது. திருவள்ளூர்ல இருந்து போலீஸ்காரங்களை கூட்டிட்டு கோயம்புத்தூர் போனோம். அவரோடு அந்த இடத்துல நடத்துனராக இருந்த அண்ணன் ஜெபராஜ் அவரும் 2 பேரும் போறாங்க. 4 மணிக்கு வண்டி கிளம்பி போகுது. அப்போ டபுள் ரோடு தான். கரெக்டா நாங்குநேரி தாலுகா ஆபீஸுக்கு எதிர வரிசையா மரங்கள் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது டிராக்லிங் பால் உருவி கரெக்டா 2 மரத்துக்கு நடுவில் நின்றுச்சு. வண்டிக்கும் சேதம், அவருக்கும் சேதம் இல்லை. நான் போய் அட்டன் பண்ணோம். அடுத்து 3வது சம்பவம் விடிஞ்சா தீபாவளி ஐஎன்எஸ்க்கு முன்னாடி லெப்ட் சைடுல தேடாம் துண்டா கட் ஆயிட்டு 2 டயர் 2 பக்கமா திசையில நிக்குது. இந்த 3 சம்பவம் நடந்தது. மோட்டார்ல எவ்வளவு சம்பவங்கள் எல்லாரும் நடக்கும். அந்த 3 சம்பவத்திலையும் ஆளு தைரியமா இருந்தாரு. நாங்க அட்டன் பண்ண போகும்போது எந்த ஒரு டென்ஷன் இல்லை, அமைதியா அப்படி கேசதான் இருந்தாரு. அதனால அவரு அடிக்கடி சொல்றது உண்டு. அண்ணன் அவர்கள் அவருடைய பணி தொடங்கிய காலத்தில் 6ஆம் நம்பர் கடலூர் வழித்தடத்துல தான் அவருடைய பணி ஆரம்பிச்சாரு. அவரு சென்னை, வேளாங்கண்ணி உட்பட பல்வேறு தொலைதூரங்க பணிகள் முடித்து தற்போது அவர் பணி ஓய்வு பெற்ற வழித்தடம் லேசர். லேசர்னா நம்ம பழைய அண்ணன்மார்களுக்கு தெரியும். காலம் சென்ற மரியாதைக்குரிய போஸ்கோ சாரை நினைவு கொள்வாரு. அப்போ எப்படின்னா நம்ம சினிமால நம்ம எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறமா ரஜினி கமல் மாதிரி இளவரசி வண்டியை தொடர்ந்து லேசர் வண்டி அந்த வழித்தடத்தை அமைப்பு ஓடிட்டு இருக்காரு. அந்த வண்டி அந்த நேரத்துல ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு டபுள் ரோடு தான். இங்க 1.5 மணி நேரத்துல போயிடும். இப்ப 4 வழிச்சால வண்டி எவ்வளவு முன்னேற்றம் இருக்கு. அண்ணன் இங்க இருந்து வண்டி எடுத்தாருன்னா 1.5 மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரம் ஓட்டிக்கிட்டே இருப்பார். ஓட்டிக்கிட்டே இருப்பாரு. அவரோட கிண்டல அவருடைய பணி என்பது பாதுகாப்பான பணியாக இருக்கும். அப்படி பாதுகாப்பாக ஓட்டினால்தான் நமது நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய விபத்துலா ஓட்டுநர் என்ற
அந்த சான்றிதழ் அவரை பல முறை வாங்கியிருக்கிறாரு. நம்முடைய மரியாதைக்குரிய மேலாண் இயக்குனர் அவர்களிடத்திலும் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்களிடத்திலும் அவர் வாங்கி நம்ம பணிமனைக்கு ஒரு பெருமை சேர்த்தார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற அண்ணன் முருகன் அவர்கள் இனி வரும் காலங்களில் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை எல்லோருடைய சார்பில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வரவேற்று விடுகிறேன். சார்பாக வந்திருக்கும் அனைத்து தொழிலாளர்கள், அவருடைய சகோதரர்கள், எல்லா நண்பர்கள், குடும்பத்தார்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன். முருகனை பற்றி சொல்லணும்னா இங்க 28 ஆண்டுகள் ஆகியிருக்கு. 28 ஆண்டுகளும் என்னோடு பழகியவர். அவருடன் நான் ஒரு 3 ஆண்டு காலம், 2 ஆண்டு காலம் சென்னை பேருந்திலும், ஒரு 3 ஆண்டு காலம் வேளாங்கண்ணி பேருந்திலும் நடத்துனராக பணிபுரிந்துள்ளேன். மிகவும் அவருடைய பணி நன்றாக இருக்கும். எந்த ஒரு இடத்திலையும் ஒரு தவறுதல் இருக்காது. மிகவும் கவனமாக செயல்படுவார். அந்த அளவுக்கு வண்டி ஓட்டக்கூடியவர். இன்று அவர் பணிபுரிந்து வருகிறார். அவர் இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று தொழிற்சங்க சார்பாக வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். முருகன் எனக்குடையும் ஒரு வருஷ காலமாக இந்த சர்வீஸில் நாங்கள் 2 பேரும் பணிபுரிந்தோம். இரவு பகல் என்று வராமல் நாங்கள் 2 பேரும் ஒன்றாகவே வீட்டிற்கு சொல்வோம். அவர் எப்பவும் என்னிடத்தில் ரொம்ப அன்பாகவும் சந்தோஷமாக இருக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம். முருகன் அவர்கள் பிரிய பிரச்சார விழாவில் கலந்து கொண்ட வந்திருக்கும் உறவினர்கள் மற்றும் தோழமை தொழிற்சங்கங்கள், அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் தோமுசா தொழிற்சங்கம் மற்றும் INDC தொழிற்சங்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகளின் ALB தொழிற்சங்கம் மற்றும் HMS தொழிற்சங்கம் தோழமை நிர்வாகிகள் அனைவருக்கும் CIT திசையோட பணிமனையின் சார்பாக வருகையிட வரவேற்று உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். திசையோட பணிமனையில அண்ணன் முருகன் சிறப்பாக பணி செய்து விபத்தில்லா டிரைவர் மற்றும் டீசல் அவார்டு மற்றும் அமைச்சர் தென்காசியில் அமைச்சர் கையில் வெள்ளி காயின் எல்லாம் பரிசு எல்லாம் பெற்ற ஒரு நல்ல சிறந்த நடத்துனர் மற்றும் அவருக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் என்னன்னா, பொதுமேலாளர் கையில முந்தா நாள் அவர் வாழ்த்திய சார் அண்ணன் விபத்தில்லா டிரைவர் 28 அப்படியான்னு சொல்லி கை கொடுத்து அவர் தோல் மேல கை விட்டு வாழ்த்து தெரிவிச்சு அவரை சந்தோஷமா உடனே சால்வை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு சால்வை விட்டு அவ்வளவு சந்தோஷமா அவரை அப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். அவருக்கு சந்தோஷம்னா அளவில்லா சந்தோஷம் பொது மேலாளருக்கு. அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நேற்று ஒரு பெற்றார் அண்ணன் முருகன் அவர்கள். செய்தி தொழிற்சங்கம் ஓய்வு பெற்ற தொழிலாளி மற்றும் பணியில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் செயலாளர் அனைத்து தொழிலாளர்களுக்கும் சிறந்த எல்லா தொழிலாளர்கள் உரிமைய கோரிக்கைகள் மற்றும் அவருடைய எல்லா அவளுக்கு வர வேண்டிய பணபலங்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் என்று கூறி நல்ல ஒரு சிறந்த ஓட்டுநர் ரிட்டையர் ஆகி போறது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அவர் நல்ல ஒரு மனிதாபில்லா டிரைவர். யாரையும் ஒரு குறைச்சி மதிப்பிடைய மாட்டாரு, யாரையும் குறைவா சொல்லவும் மாட்டாரு. நல்ல ஒரு யாரையும் என்ன ஒண்ணுன்னா ஐயோ என் பிள்ளை அப்படின்னு ஒரு தாய் உள்ளம் கொண்டா ஒரு நல்ல ஓட்டுநர் தான். பஸ்ல கூட யாரையும் நான் அவர் சர்வீஸை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏமா கீழே விழுந்துடாதீங்க, பார்த்து இறங்கம்மா, மெல்ல இறங்குங்க, உள்ள போய் நில்லுங்கம்மா, வாசல்ல நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதை நான் பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவர் சர்வீஸ அதை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஷாப்லயும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கூட்டம் அதிகம் போகும்போது அவரு சொல்லிக்கிட்டே இருக்கிறத நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால எந்த ஒரு யாருக்கும் விபத்தில்லா டிரைவர்னு பேரெடுக்கணும்னு என்ன இருந்தாலும் அந்த பயணிகளுக்கு எந்த ஒரு இதுவும் நடந்துடக்கூடாது. அவங்கள பயணம் பயனாளிகள் பத்திரமா இறங்கி போகணுங்கிற ஒரு நல்லெண்ணம் கொண்ட ஒரு நல்ல சிறந்த ஓட்டுநர். அவருக்கு சீட்டு இயக்கத்தின் சார்பா அவருக்கு வணக்கத்தை வாழ்த்துறை மீண்டவர்களுக்கு அவர் ஆயுள் முழுக்க நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் அவர் குடும்பமும் பிள்ளைகளும் ஆரோக்கியத்துடன் இருக்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி கூடி அவங்க கூட நான் தொழில் பண்ணிருக்கேன்.
எந்த பிரச்சனை இல்லை. என்ன 2 வாரத்தை பேச சொன்னாங்க. வயது முடிவு காரணமாக முருகன் அவர்கள் இந்த வெட்டர் பங்கன் நடைபெற்று இருக்கிறது. இந்த பங்கனில் அனைத்து தொழில் சர்வாகவும் ஒருவர் சர்வாகவும் அவரை வாழ்த்தி வழங்குகிறேன். நான் அவரோட நல்ல நெருங்கி பழகிறேன். தம்பி சொல்ற வார்த்தைய மறு சொல்லி சொன்னார். தம்பி எப்படி இருக்க, என்ன வந்து ஓடுங்க, அவரோட நல்ல பழக்கூடிய மனுஷன். ஆனா இவர் இந்த காலகட்டத்துல சரியான நேரத்துல ரிட்டையர் ஆயிருக்கு. இன்னும் எனக்கு 15 வருஷம் இருக்கு. நான் இப்படி காலத்தை ஓட்ட போட்டா எனக்கு தெரியல. ஏன்னா பஸ் எதுவுமே மெயின்டெனன்ஸ் கிடையாது. பிரேக் இருக்காது, வைப்பர் வராது, லைட் இருக்காது. இங்க எது சொன்னாலும் ஒண்ணு புதுசா லைட் வைப்பாங்க. நம்ம காசு விட்டு லைட் போடணும். நான் நேற்று ராமேஸ்வரம், நான் இப்ப ராமேஸ்வரம் போயிருக்கேன். நானும் வேளாங்கண்ணி வண்டி ஒன்னா போறோம். ராம்நாட்ல 2 பேரும் சந்திக்கிறோம். எனக்கு முன்ன போற வண்டி வேளாங்கண்ணி வண்டி, நான் முன்ன போயிட்டேன். அதோட லேட்டு ராம்நாட்ல டிவி வச்சுருக்கோம். டிரைவர்ல கேட்க ஏன் லேட்டு, வண்டியில பிரேக்கே இல்லைங்க. வண்டியில 98 டிக்கெட் இருக்கு, 90 பிரேக் இல்ல. எப்படி ஓட்டுறவர் ரொம்ப மனவேதனையா இருக்காரு. அதனால இப்ப 15 வருஷம் இருக்கு. நாங்க இப்ப கூட்டி கூட்டி வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இங்க சோழ ஒரு ஜாமான் இல்ல, ஒரு போல்டி இல்லனாலும் நீ வேண்டுங்கள அடிமாங்க, லைட் இல்லனாலும் வேண்டுங்கள வேண்டுதான் போட்டுனா ஓட்ட முடியும். ஒரு டிரைவர் வண்டியில ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு பண்ணாம வண்டி வெளியே போவாது. அந்த கண்டிஷன்ல இப்ப இருக்கு. என்ன சொல்ல, அதனால சரியான காலகட்டத்தில் அவங்க ரிட்டையர் ஆகிதான் சொல்ல வர. இவன் நாங்க அந்த இதெல்லாம் அவைக்கிட்டு இருக்கு. அதனால அந்த வாழ்க்கை வருகிறோம். அனைவருக்கும் வணக்கம். முருகன் நம்மளோட அடிக்கை நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஓடி இருக்கோம். மெட்ராஸ் வண்டி 2 ஒன்றா இருக்கோம். நல்ல ஒரு டிரைவர், நல்ல பாகத்துக்கு நல்ல கட்டிக்காரு. அவரு ஓய்வு காலம் முடிவுனால ஒரு ரிட்டையர்ட் ஆகிறாரு. நல்ல வாழ்த்துக்கள். இது அண்ணனுக்காக ஒரு சில வார்த்தையை பேசுறேன். மைக்கில் சொன்னா நாங்க 100 ரூபாய் செலவு பண்ணிதான் நாங்க வந்து வண்டி ஓட்ட வேண்டி இருக்குன்னு அவனுக்கு கஷ்டத்தை சொல்லலாம். எங்க அண்ணன் வந்து வேலைக்கு சேரமாட்டேன்னு சொன்னாப்பா, தம்பி 2 செப்புக்கும் செம்போட கையில வாங்கி தரையில்தான் நான் வண்டி ஓட்டினேன். இப்ப வந்து பவர் ஸ்டீரிங் இதெல்லாம் வந்திருக்கு. அதனால உங்க காலத்துல லேட்டஸ்ட் வண்டி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம் என்கிட்ட. ஆனா இருந்தாலும் நம்ம வண்டியில இப்ப லேட்டஸ்ட் வண்டியில பிரேக் இல்லை, அது உண்மைதான். ஆனா இருந்தாலும் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான், தம்பி பொறுமையா வண்டி ஓட்டு, கடந்த காலத்துக்கு ஒரு இதுகளை வந்து நீ பார்த்து கொண்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் நாங்க ஓட்டும் போது வந்து பவர் ஸ்டீரிங் தான். எங்க அண்ணன் வண்டி ஓட்டும் போது அந்த சாதா ஸ்டீரிங்ல ஆயில்லாம் ஊற்றி தான் வண்டி ஓட்டிருக்காங்க. அதனால அவங்க செஞ்சதும் கஷ்டமான தொழில் தான். அதனால அன்னைக்குள்ள கஷ்டம் அன்னைக்கு வேற வித்தியாசமா இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு பிரேக் இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் வேற என்ன செய்ய, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும். அதனால சரி, இருந்தாலும் எத்தனை வருஷம் பார்த்தேன், 28 வருஷம் பணிபுரிஞ்சு பெரிய விஷயம். இருந்தாலும் எங்க அண்ணன் இன்னொரு 28 வருஷம் இந்த வாழ்க்கையில இருந்து சந்தோஷமா இருப்பது வாழ்த்து. நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ பிஎம்எஸ் தொழிற்சங்கம் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. அத்த மகராசி அத முழுக்கம் பேசி சொட்டு மேளம் கொட்டி பாசி. அத்த மகராசி அத முழுக்கம் பேசி சொட்டு மேளம் கொட்டி பாசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி.
காசு உள்ள பக்கம் பெருந்திமிரு வந்து சேரும். ராசி உள்ள பக்கம் என வெற்றி வந்து சேரும். காசு உள்ள பக்கம் பெருந்திமிரு வந்து சேரும். நேரம் கூடும் போது எந்த ஊரும் ஒன்ன பாடும். நெஞ்சுக்குள்ள நிம்மதி வரும். ஆளு அம்பு சேன அட அத்தனையும் கூடும். விட்டு போன சொந்தமும் வரும். கோடியில ஒருத்தனுக்கு ராசி புச்சத்திலே எந்த குறைகளுமே அவன் கிட்டத்தான் தேடி வந்ததில்லை. எது வந்தாலும் போனாலும் ஒட்டுற மண்ணுதான் ஒட்டுமடா. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. அத்த மகராசி அதை முழுக்க பேசி ஒட்டு மேளம் கொட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. மாப்பிள்ள நான் மாப்பிள்ள வாசக்கரு வேப்பில. பிடிச்ச பெயர்களை ஓட்டி விடும் வேப்பில. அவர் கையில்தான் யாரு ரசிக்கல. ஊரு வம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும். ஓடு 100 வேஷம் தினம் பொய்ய சொல்லி ஏசும். ஊரு வம்ப பேசும் அட உண்மை சொல்ல கூசும். ஓடு 100 வேஷம் தினம் பொய்ய சொல்லி ஏசும். எல்லா டாங்கு டாங்கு அட என்ன பொங்க போங்கு. ஏண்டியம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு. நான் சொன்னேன் ஒரு பாக்கு கத்தலக்குள் பட்ட பாக்கு. ராணியம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும். நல்ல பேச்ச கேட்கல நான் வீடு ரெண்டாகும். ஆனா அத்தாச்சி பித்தாச்சி அத்தனை வித்தஞ்சு சொல்லணுமா. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. அந்த மகராசி அதை ஊர் முழுக்க பேசி ஒட்டு மேளம் கொட்டி வாசி. அந்த மகராசி அதை ஊர் முழுக்க பேசி ஒட்டு மேளம் கொட்டி வாசி. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. கும் தள்ள கடி பாட்டு இத கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. கும் தல கடி பாட்டு இத கும்முடி பூண்டி கூசு வண்டியில் ஏத்து. கும் தள்ள கடி பாட்டு இத கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. கும் தல கடி பாட்டு இத கும்முடி பூண்டி கூசு வண்டியில் ஏத்து. நம் மாமனார் வீட்டில் மன்னனாக ஆனே. ஆன போதும் இங்கே அண்ணனாகி போனேன். கும் தள்ளக்கடி கும் தள்ளக்கடி பாட்டு இத கும்மிடி பூண்டி கூட்சு வண்டியில் ஏத்து. கும் தலக்கடி பாட்டு இத கும்முடி பூண்டி கூசு வண்டியில் ஏத்து. கூட்டமெல்லாம் பார வண்டி இழுக்குது. பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எடுத்து படிக்குது. அன்னாடம் மீன் பிடிக்கும் ஏழசனம் கடலிலே. போகுறப்போ படகிலே ஏலேலோ என்று பாடுது. ஏத்தா இறப்பவன் ஏற குடிப்பவன் மூட்டை சுமப்பவன் முடியா வழிப்பவன் எல்லாம் ஓர் இனம் இங்கு பாடித்தான் செய்து வேலை. பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்பமடா. கும் தள்ளக்கடி
இந்த கும்மிடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. மாசம் பிறந்திடுச்சு பொங்கப்பான வைக்கலாம், புதுசு வாங்கி கட்டலாம், பொங்கல் பாடலாம். ஓயாம உழைக்கும் வர்க்கம் நாளும் இங்கு சிரிக்கணும், நாடு வீடு செழிக்கணும், நல்லது எல்லாம் நடக்கணும். ஏறி கிடக்குது எல்லாம் விலையில, ஏற்றம் வரலையே எங்க நிலையில. மாசந்தான் வரும் எங்க சம்பளம் பத்தல சாமி, போனஸ் தான் தரும் முதலாளிய மெச்சிடும் பூமி. போராடி நான் வெற்றி நிச்சயம் நிச்சயம்தான். கும் தல்லக்கடி பாட்டு இந்த கும்மிடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. கும் தலக்கடி பாட்டு இது கும்மிடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. நாம் மாமனார் வீட்டில் மன்னனாக ஆனேன், ஆன போதும் இங்கே அண்ணனாகி போனேன். கும் தல்லக்கடி கும் தல்லக்கடி பாட்டு இந்த கும்மிடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பை கூடம் பத்த வச்சு காயலா. தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான்.
சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். காற்றுக்குயிரு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். சீருகள் 12 கிருஷ்ணகிரி கடனாய் ஓய்வு பெறுநாள் 31/12/2025 ஓய்வு பெறுநர் கிருஷ்ணகிரி கடனை நோக்காய்ந்து பணி நிறைவு எமக்கா இல்லை மன நிறைவு உன்முக மறைக்க மையம் திரையிடாதவன் நீ உன் அழ அழைக்கா பொய்யனும் திரையிட்டு இருக்கா போகிறாய். உன் வாய் கொண்டவை வாய்மை உன் தாய் கொண்டவை பெருமை உன் மனம் கொண்டவை வலிமை உன் குணம் கொண்டவை எளிமை உன் மொழி கொண்டவை ஊர்மை உன் வேலை கொண்டவை நேர்மை உன் செயலுக்கு பூசியமை திறமை நீ செலவுக்கு பூசியமை வறுமை உன் மெய்க்கு பூசியமை உண்மை உன் கைக்கு பூசியமை தூய்மை உன்னுள் இத்தனை மேன்மை கண்டு சீர்கிறது என்மை கண்ணாடி அணிந்த பெண்ணடி நீ 26 காலம் முத்தாய் வைத்த துறையின் இன்னொரு நீ உன் அகவை ஆறுவது இது உன் அகமோ ஆறுவது அன்று உன் நடை செல்கிறது ஆற்றில் கொண்ட 20 எழுது நீ ஆற்றிய பணியெல்லாம் மண் பணியானது ஏன் தெரியுமா உன் உள்ளம் கலனமில்லா வெறும் தனி நேர்மைக்கு பொருள் தேடின உன் பெயரை உடலை காட்டியது அழகாகினி முகத்தை காட்டி நடந்து செல்லும் அந்த உனக்கு மிகவும் பிடித்த பூக்கள் 2 ஒன்று நட்பு மற்றொன்று உழைப்பு உன் 3வது கை ஈகை அதனால் தான் செல்லும் இடம் சூடுகிறாய் வெற்றியவன் வாகை அனைவரையும் அன்பால் ஈர்த்துவிட்டாய் உன்பால் உழைப்பால் கரைந்த சிகரமே உனக்காக புரிகிறது என் சிரமே திரியமுடன் பாசம் தம்பிகள் ஆர் கரடி பி பள்ளிக்கம் நடத்துனார்கள் இசைகளை தருகிறேன். இந்த அருமையான மாலை பொழுதிலே வணங்கி வருகின்றேன். இந்த கூட்டத்தினுடைய கதாநாயகன் தம்பி முருகன் 28 ஆண்டுகள் இந்த இலாக்காவில் பணிபுரிந்து இன்றைக்கு பதவி ஓய்வு பெறுகிறார். எல்லாருமே சொன்னீங்க அவர் விபத்து இல்லாத டிரைவர். அது சொல்லி உண்மையிலேயே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நான் தான் இந்த வந்தப்பட தான் அந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டேன். நாங்கெல்லாம் ஒரே தெருவில் உள்ளவங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி இதுவரை எங்க ஊருக்கே தெரியாது நினைக்கிறேன். ஆனா அருமையான விஷயம் இதெல்லாம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஒரு தகவல் மட்டும் சொல்றேன். ஒரு வண்டி போய்கிட்டு இருக்குது. அது ஒரு கல்யாணத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் தான் போறாங்க. அவங்க ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. கல்யாணம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி நம்ம எல்லாம் அங்க போய் ரிசப்ஷன்ல எப்படி பண்ணணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த டிரைவர்களா இருப்பாருங்க, அவருக்கு நெஞ்சு வலி வந்தது. எதையுமே காட்டிக்காம அந்த வண்டிய ஓரமாக நிப்பாட்டி விட்டு அவர் மரணம் ஆகி விடுகிறார். ஆக அத்தனை உயிர்களையும் காப்பாற்ற வேண்டிய அந்த டிரைவர் தன்னுடைய உயிரை பணைய வைத்து அந்த உயிர்களை காப்பாற்றுறாங்க. அவருக்கு கடுமையான பணி. இந்த டிரைவர் எந்த விதமான விபத்துகளையும் சந்திக்காமல் அது ஒரு அருமையான டிரைவர் பாருங்க. அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதாவது செய்யும் தொழிலே தெய்வம். அந்த திறமைதான் நமக்கு செல்வம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த டிரைவர் தொழில தெய்வமாக நினைத்து எந்த விதமான விபத்தும் இல்லாமல் இத்தனை ஆண்டு காலம் உழைத்தா பாருங்க. அதுதான் நம்ம செல்வம். இன்றைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லா தொழிற்சங்கத்தில் உள்ள ஆட்களும் பாராட்டிருக்கீங்க. அது ஒரு ஆள் தான் சொன்னாரு, நாங்க பிரேக் இல்லாம வண்டி கொண்டு போறோம்னு சொன்னாங்க. பிரேக் இல்லாமல் வண்டி கொண்டு போகக்கூடிய நிலைமை இருந்தாலும் கூட எந்த ஆபத்தும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாராட்டப்பட வேண்டிய பணி. அதை உண்மையிலே நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்ப நான் பிஎஸ்என்எல் வேலை பார்த்தேன்.
நான் வேலை பார்த்த மறுநாள் தான் அனைத்து, அதாவது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் எதெல்லாம் கம்யூட்டேஷன் அது எல்லாமே வாங்கின காலங்கள் இப்போ அதே மாதிரி தான். பிஎஸ்என்எல்ல இப்போ அதே மாதிரி தான். ஆனா உங்க இலாக்காவில் அப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. ஏன்னா பல போராட்டங்கள் நடக்குது, பென்ஷனுக்காக பல போராட்டங்கள் நடக்குது. இன்றைக்கு நீங்க எல்லாம் திருப்பி அனுப்பிட்டீங்க. ஆனா நாளைக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி பென்ஷன் வருமாங்கிறது கேள்விக்குறி. அப்ப நீங்கள் எல்லாம் போராட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறீர்கள். ஆனா நீங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கும், பல சங்கங்கள் வந்தீங்க, பல அனைத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் வாழ்வு. இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு ரிட்டையர்மெண்டோட சரி, அந்த மகிழ்ச்சி சரி, நாளைக்கு வீடு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆக ஒன்றுபட வேண்டும், போராட வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும். அந்த இதை மட்டும் தம்பிக்கு கூறிக்கொண்டு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலம் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். உங்கள் குடும்பம் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்து போற வாய்ப்பளிக்க உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முருகனை பத்தி எல்லாரும் சொல்ற விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சாங்க. இங்க நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு அவன்கிட்ட பிடிச்சது ஒரே ஒரு விஷயம் தான், என்ன சொன்னாலும் சிரிப்பான். வேற எதுவும் சத்தம் போட்டாலும் கூட அவன் புன்னகைட்டு அப்படியே அந்த இதை அப்படியே மறைச்சிக்கிடுவான். கிட்டத்தட்ட நான் ஓய்வு பெற்றது 2018, 2015, 16, 17 காலங்களில் அவரோட சர்வீஸ் பண்ணேன். எனக்கு சொல்லுவேன், முருகா இப்படி போகணுமா இப்படி போகணுமா, எனக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்க மாட்டான். தெரிவிக்காமலே நம்ம என்ன சொன்னோமோ அதை கடமையாக ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை செய்து முடிப்பான். அந்த விஷயத்துல எனக்கு முருகனை ரொம்ப நல்லா பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா இப்போ ஒரு தோழர் அழகா பேசிட்டு போனாங்க, ஓய்வு எப்படி போராடணும். இதைத்தான் தோழர் ஜான்ரோஸ் அவர்களும் நாங்களும் பல இயக்கங்களும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், போராடணும், இன்னும் நமக்குள்ள பென்ஷனை தக்க வைக்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப நண்பர்கள் சொன்னாங்க, பிரேக் இல்லாத வண்டியை ஓட்டுறாங்க, பட்டக்கட்டு இல்லாத வண்டிகள்லாம் தர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி எனக்கு வந்துச்சு. எப்படின்னு சொன்னா, அந்த செய்தியும் நம்மளுடைய தொழிலாளிகளின் நிலைமையும் ஒண்ணு போல இருக்கு அப்படின்ற மாதிரி என் மனசுல படுது. அதை உங்ககிட்ட நான் சொல்றேன். எப்படின்னா, ஹிட்லர்னு சொல்லி ஒரு பெரிய சர்வாதிகாரி இருந்திருக்காப்புல ஜெர்மன்ல 1947 2ஆம் உலக போர்ல அவர் பல நாடுகள்ல அந்த அணு சக்தி போட்டு நிறைய நாடுகளை சீரழிச்சு அந்த மாதிரி நிறைய கொடுமைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வெற்றி வாய்ப்பை எடுத்து ஈடுபட்டு போகும்போது பத்திரிகையாளர் போய் அவர்கிட்ட போய் உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்காக அவரை சந்திக்க போறாங்க. சந்திக்க போகும்போது அங்க அவர் ஒரு கப்பல்ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப இவங்க போய் பத்திரிகையாளர் போய் கேட்கிறாங்க, நீங்க தொடர்ந்து வெற்றிகளா சூடிட்டு இருக்கீங்களா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்கும்போது அவர் சொல்றாரு, எல்லாம் என்னுடைய கட்டளையே என்னுடைய வீரர்கள் மதித்து உடனடியா அதை செய்து திறம்பட செய்ததுனாலதான் நான் தொடர்ந்து வெற்றிகளை குமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்புறம் பத்திரிகையாளருக்கு ஒரு சந்தேகம் அவர் அப்படியே விட்டு பாக்குறாரு. உங்க மனசுல சந்தேகம் இருக்கு, நான் சொன்னதை கேட்பாங்களான்ட்டு, இப்ப பாருங்க நான் நிரூபிக்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜரை கூட ஒரு வீரரை கூப்பிட்டு, நீ இந்த கடல்ல விழுந்து செத்து போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அவன் ஒண்ணுமே சொல்லல, உடனே துப்பாக்கியை கீழே போட்டுட்டு நேரம் அந்த கப்பல்ல இருந்து கொத்து கடல்ல போயிட்டான். பத்திரிகை பேட்டி எடுக்க வந்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சந்தேகம், அவர் சொல்றாரு என்ன ஏது நான் ஏயா ஜாகணும் அப்படின்னு சொல்லி கூட இந்த ஆள் கேட்க மாட்டேங்க, என்னன்னு சொன்ன உடனே போய் ஒத்துன்னு விழுந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது அப்படி ஒத்து காட்டிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஹிட்லர் கேட்கிறாரு, ஐயா இன்னும் உங்க சந்தேகம் தெரியலையா, இன்னும் பாருங்க 2வது சொல்ற போட்டு ஐயா கடல்ல வந்து செத்துக்கோ அப்படின்னு சொல்லு. அவங்க என்ன துப்பாக்கியை கீழே போட்டு நேரே போய் உள்ள வந்து செத்துக்கோ. அப்ப பலபடியும் இந்த பத்திரிகையாளருக்கு என்னடா இது, அவன் சொல்ல அவ்வளவு பேரும் கடல்ல குதிச்சுக்கிட்டே இருக்கா, ஏன் குதிக்கணும் ஏயா நான் சாகணும்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி இன்னும் உங்களுக்கு சந்தேகம் தெரியல, என்ன பாருங்க நான் 3வது ஆளை சொல்றேன், விழுந்து செத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் துப்பாக்கி போட்டு அங்க இருந்து ஓடி வரான். இந்த பத்திரிகையாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவனை பிடிச்சுக்கிட்டாங்க. சரி அவன் தான் சொல்லலாம் நீ கடல் விழுந்து சாவுன்னுட்டு, நீங்க ஏன் சாகணும், ஏன் சாகணும், எதுக்கு சாகணும், நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்கலாம் அப்படின்னு அவன் ஒரே வார்த்தையை சொல்லியிருக்கான். இவன்கிட்ட வேலை பார்க்கறத விட இந்த கடல்ல விழுந்து சாகுறதே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அன்னைக்கு என்ன சொல்றாங்கல்ல, எல்லாரும் பிரேக் இல்லாத வண்டியை ஓட்டுறான், அந்த கட்டக்கட்டு இல்லாத வண்டியை ஓட்டுறான். இதுதான் நம்முடைய தொழிலாளிகளுடைய இன்றைய நிலைமை. பாதி பேர் என்ன நிலைமையில இருக்காங்க. மைக்கேல் வருத்தப்பட்டான். எப்படின்னு சொன்னா, அன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி போறாப்புல
நாங்க இன்னும் 15 வருட காலம் இன்னும் ஓட்ட வேண்டி இருக்கு கதையை. நீங்க கதையெல்லாம் என்ன நிலைமைக்கு ஆகும் அப்படிங்கிறது அவன் மனசுல இப்ப மடி அடித்தளத்துல கொஞ்சம் லேசா வேறு ஆரம்பிச்சுட்டு, அதனால நம்ம தொழிலாளி கொடுத்துருக்காங்க, இவன்ட்ட வேலை செய்யறத விட நம்ம எங்கேயாவது வேற எங்கேயாவது வேலையை பார்த்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு பண்ணிட்டான். இதை மாற்றுறது எப்படி? அண்ணா அழகா சொன்னாங்க, ஒற்றுமையா இருந்தால்தான் அதை மாற்ற முடியும். நானும் தோழரும் வருஷ கணக்கில் 2003க்கு பிறகு உள்ளவங்களுக்கு பென்ஷன் கிடையாது கிடையாதுன்னு அவங்கள கத்துன்னு கத்துவார். நான் சார்ந்த இயக்கத்தின் சார்பில் நடக்கிற போராட்டத்தை நான் சொல்லும்போது யாருமே வரமாட்டாங்க. இப்போ அருமைக்குரிய நம்ம உச்சி சார் அவர்கள் ரிட்டையர்ட் ஆன பிறகு பென்ஷன், அது என்ன பென்ஷன் டீம் அப்படின்னு சொல்லி நம்ம திசைநிலையில இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் சேர்த்து ஒரு ஆப் பண்ணிருக்காரு. அதுல போட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த அது வருது இது வருது அது வருது இது வருதுன்னு போட்டுட்டு இருக்காரு. ஒரு நண்பர் ஒருத்தர் பதில் சொல்லிட்டு இருக்காரு, முனிராஜன் ஒரு நண்பர். அதுல சொல்றாரு, நீங்க எல்லாரும் அவ்வளவு கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க ஜிபிஎஸ் காரங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நான் இன்னைக்கு உள்ள வந்த உடனே அவரை பார்த்தேன். ஏன் நாங்க தானே உங்களுக்கு தரப்படாதுன்னு சொன்னோமா? நீங்களும் என்ன செய்யற போராட வரல, நாங்கெல்லாம் போட்டு கேட்கல துண்டை வச்சு உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க உங்க ஓட்டுக்கு வண்டி ஓடிட்டு உங்க ஓடி போயிட்டு இருந்தீங்க. 2003க்கு பிறகு யாருக்குமே பென்ஷன் கிடையாதுங்கிற உங்களுக்கு நீங்க போராட நாங்கெல்லாம் உங்களை அழைத்தோம். யாராவது வந்தீங்களா? எனக்கெல்லாம் போன வருஷம் நான் ரிட்டையர்ட் ஆகும்போது 11 நாள் போச்சு, அதுக்கு முன்னால 17 நாள் போச்சு. நாங்கெல்லாம் இழப்பீடு நடத்தி எத்தனை நாங்க வெளியே வந்திருக்கோம். இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய வருங்காலத்தில் பிள்ளைகளுக்கு வேணுமே, நம்ம பென்ஷன் வேணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த போராட்டங்கள்ல என்ன போராட்டத்தை காத்துனாங்க. அழகா போராட்டத்தை தீவிரப்படுத்தி ஒற்றுமையாக எங்களோடு உழைத்திருந்தால் இன்னைக்கு கொஞ்சமாவது நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், கொஞ்சம் பார்த்திருக்கிறோம். ரிட்டையர்ட் ஆகும் போது நாங்க 5% பென்ஷன் தான் வாங்கிட்டு இருந்தோம், 5% டிஏ தான் வாங்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஐயாவுக்கு தெரியுமா என்னமோ தெரியல. எங்களுடைய பென்ஷன்ல அரசு ஊழியர்களை போல் கிடையாது, 5% தான் தருவேன்னு சொல்லி இருக்கிறத அவங்களுக்கே கட் பண்ணிட்டான். 40% வரும்போது நாங்க வெறுமனே 5% டிஏ மட்டும் தான் பெற்றுக்கொண்டிருந்தோம். கேச போட்டாங்க, சென்னையில ஒரு சட்டை கழித்து போராட்டம் வச்சிருக்காங்க. அது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நண்பர்கள் நடத்தினார். அது ஒரு இயக்கத்தின் தோழர் நடத்தினார். அவர் என்ன செஞ்சாருன்னா, நோட்டீஸ் விட்டல, பேப்பர்ல விளம்பரம் போடல, எதுவுமே செய்யாம வாட்ஸ்அப்லயே சொன்னாரியா, வாட்ஸ்அப்ல எல்லா நண்பரும் வாங்க சென்னையில் கொடுங்க, நமக்கு நம்மளுடைய உரிமை பாதிக்கப்படுது, நாம அரசாங்கத்தை பிடிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் நம்ம திசைநிலை பணிமனையில் ஒரு 10 பேர்கிட்ட போயிருந்தோம். எங்க சொந்த காசை ஒது பண்ணி 10 பேர் போயிருந்தோம். சட்டையை கழட்டி ஒரு இயக்கத்தை காமிக்கும் போது நாங்க 4 மணி வரைக்கும் நாங்க இந்த சட்டையை கழட்டி கொண்டு பட்டு கவுண்டவுன் சொன்ன மாதிரி மேல்பட்டின கழட்டுங்க, மணி 2 நான் அரசியல இருந்து யாரும் வரல, ஒருத்தரும் வரல. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்துங்க, 2வது பட்டின கழட்டுங்க, அரசியல இருந்து யாரும் வரல, 2வது பட்டின கழட்டு இப்படி சொல்லிக்கிட்டே மணி 5 ஆச்சு. கடைசியில் யாரும் வரலையா, சட்டை கழட்டி பிற போட்டு அவ்வளவு பேரும் ரோட்ல போய் உட்காந்துட்டோம். இதுல பல்லவன் சாலையில கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிராபிக் ஜாம். அதுக்கு பிறகு தலைமைச் செயலகத்துல இருந்து அவ்வளவு பேரும் அடிச்சு எழுதி எங்களுக்கு விட்டு ஒரு 10 வண்டி விட்டுருந்து. மணி என்ன 5:30, 10 வண்டி பல்லவன் பஸ்ஸை கொண்டு இறக்கிருக்கான். எதுக்கு? எங்களை அரசு பண்ணி கொண்டு போறது. அவ்வளவு கொண்டு போற பிறகு நாங்க 10 வண்டி பத்தாது, அந்த கூட்டத்துக்கு 10 வண்டி பத்தாது. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் வண்டி அவ்வளவு சென்னையில அப்படி நிக்குது. அதுக்கு அவங்க அரசு தலைமைச் செயலகத்துல இருந்து இன்னும் ஒரு 10 நாளைக்கு பேச முடியாது. அந்த பேசல, அது வேற விஷயம். இருந்தாலும் அது போன்ற ஒரு போராட்டங்களும் ஒரு இயக்கத்தின் வலுவலும் இருந்தா தான் நாம வாங்க முடியும். இந்த மைக்கேல் சொல்ற மாதிரி ஓட்ட வண்டி ஓடுதுன்னா நம்ம ஹிட்லர் சோல்ஜர் மாதிரி இப்ப அவ்வளவு பேரும் மண்டை பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இனிமே வருங்காலம் இப்படிதான் இருக்கும். ஆனா இறைவன் புண்ணியா நம்ம நண்பர்கள் அவ்வளவு பேரும் இப்ப ஒரு 28 வயசுல நல்ல ஜம்முன்னு சொல்லி நல்ல பேரம்புகளோட அப்படித்தானே நம்ம ரிட்டையர்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். பென்ஷனும் வாங்கிட்டு இருக்கோம். எவ்வளவு பேருக்கு பென்ஷன் வேணும்னு சொன்னா நீங்களும் வீதியில் இறங்கி நீங்களும் கள போராட்டம் கண்டு நீங்களும் எல்லாத்தையும் என்ன செய்யணும் பார்க்கணும். பிரேக் இல்லாத வண்டின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க தம்பி, ஆனா என்னைக்காவது பிரேக் இல்லைன்னு சொல்லி திரும்ப உள்ள விடுறீங்களா? விட மாட்டாங்க. அது எப்படி உள்ள சாமியால் சொல்றாங்க, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்வாங்க, அப்படியே 3/4 தூரம் எடுத்துவாங்க. ஏதேனும் சம்பவம் நடந்தாக்க உடனே மேலதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, அதான் பிரேக் இல்லைன்னு தெரியுது இல்ல, சரியா நீ எடுத்துட்டு போன கேள்வி கேட்கறாங்கல்ல. அப்ப நாம என்ன செய்யணும், பிரேக் இல்லைன்னு சொல்லி ஒரு 2 மைல் ஓட்டிட்டு, ஐயா இது ஓட்ட முடியாது, என்னையால ஓட்ட முடியாது, நாங்க விட்டுருக்கோம். நாங்க நிறைய பேரு நம்ம சேலத்துக்கு நம்ம ராதாபுரம் வேலும் நானும் ஒரு இருக்கிற ஆரம்பத்துல என்ன செய்யணும்னா, பட்டக்கட்டு ஏதோ உடஞ்சு வச்சு மாத்தல, 2 பட்டக்கட்டு உடஞ்சிட்டு 3வது பட்டக்கட்டு உடையிற நிலைமையில இருக்கு. உள்ள வந்துட்டோம். வரும்போது அப்ப நம்ம நாகர்கோவில் கண்ட்ரோல்ல இருக்கோம். நம்பியா
நம்பிராஜன் ஒரு ஜிஎம் ஜெனரல், அவர் நம்மகிட்ட இருந்து ஒரு சாருக்கு நல்லா தெரியும். நம்பிராஜன் டிராபிக் மேனேஜர் இருந்தாங்க, அங்க ஜிஎம் போனார். அவரு வந்திருக்காரு, விசிட்டுக்கு வந்திருக்காரு. வண்டி உள்ள வரும், இருக்கிற பிஎம் போஸ்டோ எல்லாம் சொல்றாங்க வண்டி எடுத்துட்டு போங்க, வண்டி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க போகல, உள்ள கொண்டு விட்டுட்டு அது உங்களால முடியாதுங்க. 3வது உடஞ்சதுன்னா அது எடுத்துட்டு பேசஞ்சரோட எங்கேயாவது போய் பொத்துன்னு விடுவோம். அப்போ என்ன சொல்லுவீங்க, ஏன் போனீங்கன்னு சொல்லுவீங்க. அதனால நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க உள்ள கொண்டு விடுறோம். ஜெனரல் மேனேஜர் இங்க 2 பேரையும் கூப்பிட்டு ஏன் வண்டி எடுத்துட்டு போக மாட்டீங்க, 2 நாள் எழுதியிருக்காங்க. ஒரு அப்போ லாக் செட்ல எல்லாம் எழுதுற பழக்கம் கிடையாது, புக்கு மாதிரி போட்டாங்க. இந்த மாதிரி இருக்கு, நீங்க மாற்றி வர சொல்லுங்க அப்படின்னு. ஏன் இந்த வண்டி வச்சு உங்களால ஓட்ட முடியாதாங்க? ஓட்ட முடியாது, நீங்க வேலைக்கு லாய்க்கலன்னு நான் எழுதுறேன், தாராளமா எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக நீங்க என்னையே தான் பாதிக்கும், நீங்க எழுதுற எழுத்து என்னையை மட்டும்தான் பாதிக்கும். ஆனா நாங்க எடுத்துட்டு போய் ஒரு சம்பவம்னு சொன்னா ஒரு ஒட்டுமொத்த பேசஞ்சர்ல 40 பேர் அநியாயமா என்ன செய்வாங்க, ஏதாவது பலிகடை ஆகுறாங்க. அதனால நாங்க எடுக்க மாட்டோம். அவர் அதை நிறைய காரணங்கள் சொல்லிங்களா, மிரட்டி கேட்டு பார்த்தாரு. ஒண்ணு வேற கடைசியில் முடிவான எத்தனை நாளை பார்த்து அந்த பட்டுக்கேட்டு உடச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த ஆப்போசிட் சைட்ல கேட்டு, அது 4 நாள் பட்டுக்கேட்டு வரல, அதனால பட்டுக்கேட்ட மாட்டியா அப்படின்னு மாட்டி சர்வீஸ் நாங்க எடுத்துப்போம். இன்று உள்ள தொழிலாளர்களுக்கு அந்த தைரியமும் என்ன செய்யல, வரல. நம்ம சொல்ற மாதிரி எனக்கு ட்ரைக் இல்ல, பட்டுக்கேட்டு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அதைத்தான் சொல்றாங்க ஒழிஞ்சு மற்றபடி என்ன செய்யணுங்கிற ஒரு மனப்பக்குவங்கிறது வரல. அதனால நான் முருகன் மற்றும் இந்த சிஐ சாரு, அந்த சிஐ சாரு இவங்க எல்லாம் என்ன செய்யாங்கன்னா ஆரோக்கியத்தோடு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம ரிட்டையர்ட் ஆகி வெளியில போயிட்டோம். பல்வேறு போராட்டங்களை களம் கண்டு நம்ம என்ன செஞ்சோம், வெளியில போயிட்டோம். இன்னும் உள்ள வருங்காலங்கள்ல எல்லாருமே அந்த களத்தை என்ன செய்யணும் ஏற்படுத்தி தனக்காக போராடினால் வழிய இந்த கழகத்துல இருந்து நம்ம அவன் கொட்டாய் விட்டுட்டு தான் போறோம். நாங்க இன்னும் 15 வருஷம் இருக்க, இன்னும் 20 வருஷம் இருக்க, நாங்க என்ன செய்வோம் சொல்லி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அதாவது நான் சரியா பேச வந்தேன், இதுவும் சொல்லிட்டு இருக்கேன். முருகனை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வீட்டுக்கு போய் எங்களை மறந்துடாத, அடிக்கடி வா, பேசு, பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி எங்க கிட்டையும் நீ அடிக்கடி பேசணும். நம்மளுடைய இந்த டீம்ல அடிக்கடி வரணும். எல்லாருமே நாங்க என்ன ஒண்ணு போல இருந்து நீங்க நல்லா இருக்கலாம், நாங்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். நான்லாம் வந்து வெளியில போயிருக்கு, தொழில் வேற போயிருந்தாலும் கூட என்ன செய்யறோம்னா எல்லா பங்கன்களையும் நான் அட்டன் பண்ணிடுவேன். ஏன் தெரியுமா, எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம், எல்லார்ட்டையும் உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கா, உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கா, உங்க பேரை பத்தி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறது ஒரு மன நிறைவா இருக்கும். அதனால வீட்டுக்குள்ள இருந்துடாத, வெளியில வா, எல்லாத்துக்கூடையும் பேசு, வாழ்க வளமுடன் என்ற வாழ்க்கை என்னுடைய உரை. I'm about to explode. Here I come, can you feel my flow? Papa, that's what they say. B to the A to the B to the A. மாலையில் நடைபெறும் மிக சிறப்பான இந்த திருவி உபசார விழாவுடைய கதாநாயகன் அருண் மாமா முருகன் அவர்கள் கடந்த 28 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசு பேருந்தை அசுர குலத்தில் ஓட்டியவர். வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து மாமாக்கு படிப்படியா தங்கம் செய்யாது சங்கம் செய்யும் சொல்வார்கள். ஏன்னா நான் சார்ந்திருக்கின்ற சங்கம் எப்போதும் நாங்கள் ஒரு போராட்ட குணப்படுத்த சங்கம். கிராம நிர்வாகம் என்றால் பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் இருக்கும், அது சொல்லாண்டாம். ஆனால் அதை எல்லாம் தாங்கி நாங்கள் தினம் போராட்டங்களுக்கு நடத்தி கொள்ளக்கூடிய எங்கள் சங்கம். மாமா 28 ஆண்டு காலம் பணியாற்றார் என்பதை விட மாமாவுடைய மனைவி எங்க அத்தை ரமணி அவர்கள் அந்த 28 ஆண்டு காலம் அவர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். நான்லாம் வேலைக்கு 10 மணிக்கு போனோம்னா 10 போவேன், 10:30 போவேன், 11 போவேன், 12 போகாம இருப்பேன். 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். என் மனைவி என தலைவா இன்னும் வீட்டுக்கு வரலையா, மணி 2 ஆச்சு அப்படின்னா. ஆனால் ஒரு அரசு ஊழியருக்கு 10 மணி முதல் 5:45 மணி வரை வேலை என்பது நிரந்தரம். ஆனால் மாமா இன்று காலை 8 மணிக்கு இந்த லைனில் ஏறினால் அடுத்த நாள் காலை 8 மணி தான் வீட்டுக்கு வர முடியும். அவர் எங்க இருக்காரு, சாப்பிட்டாரா, வச்சாரா, பிரஷர் மாத்திரை போட்டாரா, சுகர் மாத்திரை போட்டாரான்னு எங்க அத்தைக்கு மட்டும்தான் தெரியும். அவரும் அவருடைய மகள் இவங்கெல்லாம் 28 ஆண்டுகளாம் மாமாவோட குடும்பம் நடத்தி அந்த கஷ்டத்தை அனுபவிப்பவர்கள். மிகச் சிறப்பாக இருந்த சங்க உறுப்பினர்கள் மாமாவுக்காக வருகின்றார்கள். அதனால் இந்த சங்க உறுப்பினருக்கும் இந்த ஓய்வு காலம் மாமாவுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று பாஸ்கரபுரம் ஊர் பொதுமக்கள், மாமாவுடைய ஊர் எங்கள் ஊரில் ஒரே போக்குவரத்து துறையில் பணியாற்றிய ஒரே நபர் மாமா தான். எல்லா துறையிலும் ஆள் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல கட்டுக்கடங்கால் இருக்கு, பிஎஸ்என்எல் இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. ஆனால்
போக்குவரத்து துறையில் பணியாற்றிய ஒரே ஊழியர் இவர்தான், கடைசி ஊழியரும் மாமா தான் நினைச்சேன். அதனால எங்கள் ஊர் சார்பாக அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களுக்கு மாமா ஓய்வு காலத்தில் அவருடைய வாழ்க்கை சிறக்க வாழ்த்துக்கள். புலிமின்சார விழாவை தலைவராகி நடத்தி கொண்டிருக்கின்ற தேவியா மேடம் அவர்களே மற்றும் இந்த விழாவின் கதாநாயகராக வீட்டிற்கும் முருகன் அவர்களே மற்றும் நமது அதிகாரி செக் இன்ஸ்பெக்டர் வடிவேல் அவர்களே, ஓய்வு பெற்ற பாலகிருஷ்ண சார் அவர்களே, சந்திரசேகர் அவர்களே மற்றும் ஓய்வு பெற்ற நண்பர்களே, இந்த விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய தொழிற்சங்க தலைவர்களே, தொழிலாளர் தோழர்களே மற்றும் அந்த முருகன் குடும்ப உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் ஓய்வு பெற்ற சிஐடி சங்கத்தின் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை வழக்கத்தை தெரிவித்துள்ளேன். தோழர்களே, நண்பர்களே, அதாவது எல்லாரும் உண்மையிலேயே எல்லா வழக்கமும் பேசிட்டாங்க. அதனால கடைசியா நான் பேசினாலும் எனக்கு பேசுறது திரும்ப சொல்லதான் சொல்ல முடியும். நிறைய சொன்னாங்க. உண்மையிலேயே போக்குவரத்து கழகத்தில் 28 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெறணும்னா ரொம்ப கஷ்டம். நான் 40 வருஷம் வேலை பார்த்துட்டு இப்போ 10 மாசம் ஆச்சு ஓய்வு பெற்று. ஆனா உண்மையிலே நான் நினைச்சேன் நம்ம 10 மாசம் மேலே வெளியே போயிடுறது ரொம்ப நல்லது. அவர் 28 ஆண்டுகள் வேலை பார்த்திருக்கேன். உண்மையிலே ஒரு கஷ்டமான பணி என்றால் இரவு, அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, அரசாங்க டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஆனால் இரவு முடிச்சு கண்துணாமல் பணி பார்க்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அது போக்குவரத்து தான். வேற இந்த போலீஸ் காவல் நிலையம் இருக்கு, ஆஸ்பத்திரி இருக்கு, எல்லாரும் இருக்கு. எல்லாருமே ஓய்வு பெறதுக்கு சில டைம் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் போக்குவரத்து கழகத்தில் மட்டும் இன்றைக்கு இப்போ இரவு 7 மணி 8 மணிக்கு வண்டியை எடுத்தால் காலையில 3 மணி 4 மணி வரை தூங்காமல் ஒரே டிரைவர் ஓட்டுகிறார். 800 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர். நமக்கு தெரிஞ்சு வேளாங்கண்ணிக்கு ஒரு பஸ் போகுது, கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர். அப்படி தூங்காமல் வைத்துக் கொண்டு ஒரு பணி செய்யக்கூடிய திறமை நம்ம போக்குவரத்து ஓட்டுநரும் கடினமா போய். ஏன்னா ஒரு செகண்ட் கண்டு லேசா இருந்தாலும் அதுல உள்ள பயணிகள் எல்லாருக்கும் பாதிப்பு, அவருக்கு மட்டுமில்லை. அப்படி ஒரு மோசமான பணியை பார்த்து விட்டு அவர் ஓய்வு பெறுகிறார். எந்த திறமைலாம் சொல்லிட்டாங்க. அதாவது இப்ப நான் ஓய்வு பெற்று 10 மாசம் ஆச்சு, ஒரு பைசா கூட தரல. இந்த நேரத்துல 40 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், பார்த்துட்டு ஒரு பைசா தரல, வெறும் பேப்பரை தவிர வேலை எடுத்தாங்க இன்றைக்கு. ஆனா எங்களுக்கு பென்ஷன் இருக்குது, அது சம்பளத்துல பாதி தான் கிடைக்கும். நம்ம எவ்வளவு சம்பளம் அது பாதி. இப்ப அவங்க குடும்பத்தாருக்கும் அவர் நாங்க சொல்றோம், முருகனுக்கு இப்போ இந்த மாசம் வரையும் முழு சம்பளம் வாங்கிப்பாரு, அடுத்த மாசம் பாதி தான் வாங்கிட்டு வருவாரு. அதனால அவருடைய உடனே சண்டை போடக்கூடாது. ஏன்னா வேற பணம் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. அந்த பென்ஷன்ல வாங்கின சம்பளத்துல பாதினா அடுத்த மாசம் உங்களுக்கு வரும். நீங்க அவரை சந்தோஷமா வைக்கணும். ஏன்னா இத்தனை வருஷம் அவர் உழைச்சிருக்காரு. அதனால நீங்க அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா நடத்தணும். நம்ம எங்க டிபார்ட்மெண்ட்ல அவங்க இருக்கிற நான் இப்போ போன மாசம் 62 நாள் நாங்க போராட்டம் பண்ணுவோம். அதுல இருந்து நான் 62 நாள் நாங்க போராடி இருக்கோம். அப்பவும் இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா 27 மாசம் கொடுக்கக்கூடிய பணத்தை 27 மாசம் முன்னால இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்கல. அதுல இப்ப 13 மாசம் கொடுத்துருக்காங்க. இந்த 62 நாள் போராடின பிறகு ஒரு 13 மாசம் கொடுத்துருக்காங்க. என்ன 17 மாசம் பாக்கி இருக்கு. அப்போ எனக்குலாம் நான் 10 மாசம் ஆகிட்டு போய் அப்ப எனக்கெல்லாம் 11 மாசத்துக்கு வேலைக்கு இப்போ எனக்கு பணம் கொடுத்தாலும் எனக்கு அப்ப முருகனுக்கு எப்போ வருமோ தெரியாது. அதனால அவரும் எனக்கு போராடணும். எங்க கூட நான் அரசாங்கம் அவரும் எங்க கூட போராடினா தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதனால நீங்க குடும்பத்தார அவருக்கு ஓய்வு போடணும். போராடுறது போராடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி மகாராஜன் இந்த மாதிரி நாங்க ரோட்ல எடுத்து போராடுவோம். எங்களுக்குலாம் பாதிப்பு இருக்கு. போராடுவாங்க நம்ம தொழிலாளிகளே வண்டி ஓடிக்கு போடுவாங்க. எங்களுடைய போக்குவரத்து கழகத்தில் ஒரு பாதிப்பு தான். அதாவது வேற டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு 4 சங்கம் 5 தொழிற்சங்கம் தான் இருக்கும். ஆனா போக்குவரத்து 87 சங்கம் இருக்கு. இது எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சுக்கல பேசுறேன். 87 சங்கம் இருக்கு. அப்ப அது காரணம் எங்க தொழிலாளிகள் தான். இப்ப எல்லாரும் டிபார்ட்மெண்ட் நினைச்சு எல்லாரும் போயிட்டாங்க. அதான் கடைசியில் போயிருக்காங்க, அவங்க போயிட்டாங்க. முதல்ல நான் தெரிஞ்சு 87 சங்கத்தில் இருக்காங்க. சொல்ல நம்ம என்ன சொல்ல முடியும்? யாரை குறை சொல்றதுக்கு? காரணம் இதுதான், வேற எல்லா இதுக்கு முன்னையே நம்ம போக்குவரத்து காலத்துல 6 தொழிற்சங்கம் தான் இருந்துச்சு. பெரிய தொழிற்சங்கம் 6 சங்கம் இருந்துச்சு. அந்த 6 சங்கம் தான் பேச்சுவார்த்தை போவாங்க. அப்படிங்கும் போது ஒரு 6ல 4 பேர் எதிர்ப்பு தெரிவித்து அந்த செட்டில்மெண்ட் நடக்காது. அப்போ அதை நம்ம சாதிச்சிடலாம். நிறைய சலுகைகள் வாங்கணும். கேண்டீன் சாப்பாடு உண்டு, என்னெல்லாமோ உண்டு. இப்ப ஒண்ணுமே கிடையாது.
அதுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு 87 சங்கம் அது 60 பேருக்கு அடிச்சு போட்டு வருவாங்க. அப்போ ஓகே பாஸ், நமக்கு 50 பிரச்சனை மேல செட்டில்மெண்ட் பேசாலும் முடிஞ்சு போச்சு, ஒரு பிரச்சனையும் பேசி முடிக்க முடியல. அப்படிங்கிறத ஒரு காரணம், அதுக்கு தொழிலாளர்கள் ஒரு காரணமா இருக்காங்க. அதுல தொழிலாளர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மகாராஜா மாதிரி எந்த சங்கத்திலும் இருக்கலாம், அது அவங்களோட உரிமை, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரு போராடக்கூடியது தொழிலாளிக்காக வேண்டி யார் கஷ்டப்படுறா அப்படிங்கிற பாக்குறாங்க கண்குதான், அதை நம்ப வேண்டும். சில சட்டங்கள் வந்து புதுசா வராங்க, வந்த உடனே அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வருவாங்க, திரும்ப காணாம போயிடுவாங்க, அதுதான் வரலாறு. அதே போல மற்ற சங்கங்களும் தொழிலாளிக்காக பாடக்கூடிய சங்கங்களை நம்ம தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் எல்லாரும் இருந்து நம்ம தொழிலாளர்கள் போராட சங்கத்தில் கலந்து கொள்ளணும். அதே போல முருகனும் இன்னும் ஒன்றுடன் அவர் வர வேண்டும், வந்து அந்த போராட்டத்தில் கலந்து நம்மளுடைய உரிமை, இது நம்மளுடைய உரிமை, நம்மகிட்ட பிடிச்ச பணம், தொழிலாளி எக்ஸ்ட்ரா கேட்கல, தொழிலாளத்தை பிடிச்ச பிஎஃப் கிராஜுவிட்டி இந்த பணத்தை தான் நம்ம கேட்கிறோம். அதை கூட நிர்வாகம் இல்லை, அரசாங்கம் இல்லைன்னு சொன்னா அதை வந்து எதிர்த்து போராடக்கூடிய திறமை நமக்கு இருக்கணும். ஒரு காரணம் இல்லை, நம்ம தாயின் வயிற்றிலிருந்து நாம் பிறக்கும் போது போராடி தான் பிறக்கிறோம். சின்ன வயிற்றுக்குள்ள இருந்தா எந்த பிள்ளையும் வெளியே வராது, போராடணும், அங்கேயும் போராடிதான் நம்ம வந்து வெளியே வரணும். அதே போல கடைசி வரை நாம் கண்டிப்பாக போராட வேண்டும். போராட்டம் இருந்தா தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அதை நாம் அதை உணர்த்த முடியும். அதே போல இப்போ இந்த ரிட்டையர்டான பிறகு இப்ப அவருக்கு என்ன இல்லை, இப்போ வந்து மத்திய அரசு வந்து ஒரு பென்ஷன் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப இதுவரைக்கும் டீஏ வந்து சொன்னார் 5% தான் கொடுத்தாங்க. அதை வந்து இப்ப நம்ம போராடி எடுத்து கோர்ட்லயும் ரோட்லயும் போராடி இப்போ 48 வாங்கியாச்சு. ஆனால் இப்ப மத்திய அரசு சட்டம் என்ன வந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த பணியில் உள்ள தொழிலாளிக்கு கூடுற டீயே கிடையாது, சட்டம் பாஸ் பண்ணிட்டான். இப்போ அப்ப அதுக்கும் போராடணும். 2003 பிறகு பென்ஷன் கிடையாது, அதுக்கும் போராடணும். போராடினால்தான் நாம் ஜெயிக்கவில்லை என்று தவிர மற்றவர்களும் எந்த சலுகையும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் வாங்க முடியாது. இதை தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமது நண்பர் முருகனும் புரிந்து கொண்டு செயல்படவும், மீண்டும் அவருடைய துணையாரும் அவருடைய பிள்ளைகளும் அவருக்கு இனிமேல் அவங்கதான் உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா இப்ப பாதி நேரம் அவரு இந்த வீட்டில் இருக்க மாட்டாரு, எனக்குள்ள வீட்டில் இருக்க வேண்டிய இருக்கும், பிரச்சனையே வரும். அதனால அதையும் அவர் சமாளித்து உண்மையிலேயே அவர் நீடோடி பல ஆண்டுகாலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் என்று பணிமனையில் ஓட்டுநராக பணிபுரிந்து எங்களுடைய பணிமனையில் திரு முருகன் மாமா அவர்களை நான் முதலில் வாழ்த்த கடமைப்பட்டுள்ளேன். அவரும் நானும் ஒரு 3-4 ஆண்டுகள் அவர் ஓட்டுநராகவும் நான் நடத்துனராகவும் பணியாற்றினேன். அப்போது அவர் ஒரு நாள் கூட என்னுடன் சின்ன சண்டை கூட போன்றது கிடையாது. அவ்வளவு அன்பாக இருப்பார். நானும் 3-4 ஆண்டு காலம் பணி செஞ்சோம். பிறகு எனக்கு பணி உயர்வு கிடைத்து ப்ரொமோஷன் ஆகி செட்டிங் இன்ஸ்பெக்டர் ஆகி போனோம். அப்படி இருந்தோம் 2 நாள் 3 நாள் வரைக்கும் அடிக்கடி என்கிட்ட அன்பா போன்ல பேசுவாரு. அவருக்கு பணி ஓய்வு காலங்கள்லயும் நீடோடி வாழ்ந்து ஒன்றும் இல்லாம எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்க. எல்லாம் வல்ல இறைவனை அன்பர் வேண்டிக் கொள்கிறேன். ஓட்ட ஆட்சியர் அவர்கள் மிகவும் நேர்மையானவர், திறமையானவர். நான் கட்டுப்பாடு பிரிவிலே பணிபுரியும் போது எனக்கு பல உதவிகள் செய்தவர். அவர்கள் இன்று பணியை ஓய்வு பெறுகிறார்கள். அவர்கள் இன்று குழந்தை மனைவி குழந்தை வேற குழந்தைகளுடன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உற்றார்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் தொழிலாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த ரிஷிமுருகன் என்பவர் அவருக்கு மாலை நேரத்தில் இந்த ரிட்டையர்ட் பென்ஷனுக்கு வந்திருக்கும் அனைத்து எனது உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இனியாவது அவர் வீட்டுல சந்தோஷமா டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா இருக்கணும். அவரை நல்லபடியா பார்த்துடுங்க, ஏதாவது ஒரு போன் பண்ணுங்க. சரி, அவர் நல்லா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீங்க எல்லாரும் உறுதுணையா இருக்கணும் குடும்பத்துல. ரொம்ப நன்றி. வணக்கம். மாலை நேர வணக்கத்தை எனது இருந்தரம் ஊட்டி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் அறுபது அத்தான் முருகன் அத்தான் அவர்கள் சுமார் 28
ஆண்டு வாரமாக பணிபுரிந்து இன்று ஓய்வு பெறுகிறார்கள். இந்த ஓய்வு விழாவிற்கு எங்களது கிளையின் ஓட்டுநர் நடத்துவோம் மற்றும் ஆட்சியர் சங்கத்தின் சார்பாக வந்திருக்கும் அனைவரும் அட்டாவுடைய உறவினர்கள் இந்த நிறைய பேர் வந்திருக்காங்க. யார் யாருக்கிறது எனக்கு பேர் சொல்லி தெரியல. ஆனால் உங்க அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு இந்த ஓய்வு விழாவிலே சிறப்பித்த அத்தனை பேருக்கும் எங்களது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கிறிஸ்டியன் மக்களின் சார்பாக மிக்க நன்றியை உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். மிக்க நன்றி, 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 வணக்கம். गणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நானே தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நானே தங்கப்பூவே ஒரு தேவன வந்தது எவழிதானே வண்ணமானே உன் பின்னாலத்தான் வந்தேன் நானே வண்ணமானே என் தாய்மடியாதது உணழல் தானே உயிரே நீ தானே நான் வாழும் தனி உலகே அழகி உயிரோட உயிரான தெரியாது இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும் மறந்த அவனமா நீ கிடைச்சான் ஒரு மொழியே நிஜமே நீ தானே நான் தேடும் சிறுமழையே நிஜமே நீ தானே நான் பாத மறையாது எனக்கும் காலம் மாறும் வெகுமா காயோ ஆறும் கலந்த உன் கண்ணில நான் விழுந்த மறுமொழியே தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே தங்கப்பூவே ஒரு தேவன வந்தது எவழிதானே தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே தங்கப்பூவே ஒரு தேவன வந்தது எவழிதானே வண்ணமானே ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம் ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே
பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. ஒரு கோடி கடவுள் தரிசனம் நாங்கள் பார்த்திடுவோம். தீபங்கள் கோடி நம் வீட்டிலேற்றி கோவிலை போல மாற்றிடுவோம். அன்னைக்கு பணிவிடை செய்திடவே ஜென்மங்கள் வாங்கி வந்தோ. நம் ஜென்மங்கள் மாறிடும் நேரத்திலும் சொந்தங்கள் சேர்ந்திருப்போ. அனைவரின் அன்பில் ஆயுள் கூடிடுமே. ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே. பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. சேரும் ஓவியம் போல சேர்ந்திருப்போ. வரலாறு எல்லாம் நம் பேரை நாளை சொல்வதை போல வாழ்ந்திருப்போ. எங்களுக்குள்ளே வளைந்திடுவோம் நாணலை போல்தானே. நம் ஒற்றுமை காத்திட நின்றிடுவோம் தூண்களை போல் நாமே. அடைமழையாக பெய்யும் சந்தோஷம். ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது இது நாணி வேறு யாரு. அடை காக்கிற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க. அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. சுத்துறான் சுத்துறான் காதுலதான் சுத்துறான். வீசுறா வீசுறா வளையத்தாரே வீசுறா. பாசமான புலிங்க கூட 10 நாள் தூங்கலாம். பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டா மாறலாம். ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது இத நாணி வேறு யாரு.
யாரு பாரு வீரமான வம்சத்தினாடு இவங்கள போல் யாரு சித்தப்பாவின் இசைய பார்த்தா சிறுத்த கூட நடுங்கும் நடுங்கும் சித்தியோட மீன் குழம்புக்கு மொத்த குடும்பம் அடங்கும் கோடி வரட்ட பயிர கண்ணல் கழட்டித்தானே எறிவாங்க திருட்டு பல்ல பொடிச்சு தட்ட கழுத்து செய்த அமுத்தாங்க காட்டுறான் காட்டுறான் கலர் படம் காட்டுறான் நீட்டுறான் வாய ரொம்ப நீட்டுறான் சொந்த பந்தம் கூட இருந்தா நெருப்புல நடக்கலாம் ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணரை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம்